ஹாய், நம்மளோட மெஹந்தி கிளாஸை இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கிளாஸ்க்குள்ளே வாங்க. இன்றைக்கி வந்து நம்ம டே 2 தான் பார்க்க போகிறோம். பேசிக் எலிமெண்ட்ஸ் தான். நேற்று வந்து நம்ம பேசிக் எலிமெண்ட்ஸ் பார்த்துருந்தோம். சரி, ஃபஸ்ட் நாளே ரொம்ப கொடுக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக ஒரு 10 மட்டும் நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து ஒரு 10 டிசைன் மட்டும் நம்ம பார்ப்போம். இது வந்து நம்ம கமா ஷேப்பில் போட போகிறோம். ஈஸியாக எப்படி போடுறது அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட் வந்து ஒரு 6 மாதிரி போட்டுக்கோங்க. 6 வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வச்சோம்னா எப்படி போடுவோம் அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு 6 மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா கீழேருந்து இந்த ரெண்டையும் அந்த 2 எண்டிங்கையும் ஜாயின் பண்ணோம்னா அழகாக ஒரு கமா ஷேப் வந்து கிடச்சிரும். கம்மா போடுறதுக்கு நீங்கள் 6 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பைரல் போட போகிறோம். ஸ்பைரலில் வந்து 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னென்னா, ஸ்டார்டிங்கில் நம்ம அந்த சர்க்கிள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஸ்டார்ட் பண்ண இடத்துல வந்து டச் ஆகிற வரைக்கும் நம்ம கரெக்டாக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா திருப்பி உள்ளே வந்து ஒரு லேயர் வந்து கொண்டு வரணும். அதே போல் எண்டிங்கில் என்ன பண்ணணும்னா, நம்ம லாஸ்ட்டில் கொஞ்சம் அதிகமாக ப்ரெஷர் கொடுத்து ஒரு டாட் வச்சு அந்த எண்டிங் வந்து கொடுத்துடணும். ஸோ இந்த 2 விஷயந்தான் ஸ்பைரல் பொறுத்த வரைக்கும். இன்னொன்று வந்து ஸ்பைரல் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்பைரல் வந்து நம்ம நிறைய டிசைன் போடுறதுக்கு ஸ்பைரல் போட்டு அதுக்கு மேலே தான் ஃப்ளார்லாம் போட்டு நம்ம முடிப்போம். அதனால் ஸ்பைரல் வந்து எல்லா இதுலேயுமே ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நல்லா. டாட்ஸ் வந்து ஒன்றும் இல்லை, நம்ம ஜஸ்ட் அந்த கோனை வைக்கிற இடத்துல கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து அதுதான் டாட்டு. ஃபஸ்ட்டு ஒரு குட்டியாக ரவுண்ட் மாதிரி போட்டு அதுக்குள்ளே அப்படியே ஃபுல்லாக நம்ம ஷேட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் நல்லா ப்ரெஸ் மட்டும் பண்ணிங்க அப்படின்னா வந்து நமக்கு டாட் வந்து கிடச்சிரும். அதுலேயே நீங்கள் கொஞ்சம் குட்டி டாட்டு, கொஞ்சம் பெரிய டாட்டு அந்த மாதிரி வந்து நீங்கள் வச்சு பாருங்கள். எப்படி வருது, கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சு பாருங்கள். ஒரு 3 சைஸில் வந்து வச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பைரல் போட்டோம் இல்லையா, அது மாதிரி தான் இது ஒரு டிசைனு. இது வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் வந்து அதுக்கு பேரே வந்து ஃபேன்சி ஸ்வில்னு வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே கொண்டு வர என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் அந்த ப்ரெஸ் பண்ணுறத கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த ஸ்பைரலுக்கு ரொட்டேட் பண்ண மாதிரியே நம்ம ரொட்டேட் பண்ணிவிட்டு கடைசியில் எண்ட் பண்ணும்போது ஒரு டாட் வச்சு எண்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கீழே வரும்போது அந்த லாங் ப்ரெஸ் பண்ணுறத கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கடைசியில் லைன் போட்டுட்டு நம்ம கடைசியில் அந்த டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இது பெருசாக எதுவும் இல்லை. ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு கரெக்டாக வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? உங்களுக்கு டைம் இருக்குது, இது நல்லா வருது அப்படின்னா நீங்கள் அதையே கீழேருந்து மேலே போகிற மாதிரி அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து ஹார்ட்டும் அதே மாதிரி தான். நம்ம நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு சர்க்கிள் ஃபார்மில் வந்ததுக்கப்புறமா அதை அப்படியே கொஞ்சம் கர்வாக கீழே இழுத்து விட்டுறணும். ஃபஸ்ட்டு கர்வாக இந்த பக்கம் இழுத்து விட்டுட்டு அதே போல் அடுத்த சைடும். இதில் என்னென்னா நம்ம நிறையா மிஸ்டேக் பண்ணுறது, கொஞ்சம் கேப் விட்டு அடுத்த டாட் வைப்போம். அப்படி வைக்கக்கூடாது. கொஞ்சம் கிட்டையாக அந்த டாட் வச்சுட்டு இந்த பக்கம் வர மாதிரி நம்ம கர்வ் போட்டோம் அப்படின்னா, அந்த 2 ஜாயின் பண்ணுற மாதிரி கர்வ் போட்டோம் அப்படின்னா அது ஒரு ஹார்ட் ஷேப்பில் நமக்கு கிடச்சிரும். இதில் நம்ம பண்ணுற ஒரே மிஸ்டேக் என்னென்னா, அந்த 2 டாட்டையும் நம்ம கொஞ்சம் கேப் விட்டு வைப்போம். அப்படி வைக்கக்கூடாது. சென்டரில் ஒரு சின்ன கேப் மட்டும்தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா வந்து நம்ம கரெக்டாக அந்த ஹார்ட் ஷேப் வந்து கிடச்சிரும். இப்படி தான் ஹார்ட் போடணும். ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நார்மலாக ஒரு லைன் போடுறோம். நம்ம ஃபஸ்ட் லைன் போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி நார்மலாக ஒரு லைன் போட்டுட்டு அந்த லைன் மேலே நம்ம குட்டி குட்டியாக டாட் வைக்கிறோம். ஆல்ரெடி நம்ம டாட் பார்த்துருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம டாட் வைக்கிறோம். இதுதான் வந்து அந்த 6th ஸ்டெப்பில் இருக்கிறது. நீங்கள் ஃபஸ்ட்டு போட்ட மாதிரி ஷார்ட்டாக ஒரு லைன் போடுங்க. ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போடுங்க. அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கேப் விட்டு அந்த டாட் வச்சு முடிச்சுருங்க. இதே மாதிரி தான் வந்து நான் 2 லைன் போட்டிருக்கேன். ஸோ டாட் அந்த முடிக்கும்போது அப்படியே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ப்ரெஷர் பண்ணுறத ஃபுல்லாக விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுங்க. நம்ம அப்படியே ப்ரெஷர் பண்ணிவிட்டு எடுத்தோம் அப்படின்னா கீழே இல்லை மேலேயோ வந்து அந்த லைன் போகிற மாதிரி ஆயிரும். அதனால ஃபுல்லாக ப்ரெஷர்லாம் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் கையை எடுங்க. அதுக்கப்புறம் லீஃப் மாடலில் வந்து நம்ம 2 பார்க்கலாம். ஒன்று வந்து இந்த டாட் வச்சோம் இல்லையா, அந்த மாதிரியே நம்ம ஃபுல்லாக ப்ரெஷர் கொடுத்து போடுற லீஃப் தான் இப்போ பார்க்குறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரெஷர் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன கோடு மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு டாட் மாதிரி வரும். அதுக்கப்புறம் அந்த டாட்லேருந்து நீங்கள் குட்டியாக ஒரு லைன் மட்டும் வெளியே இழுத்து விட்டிங்கன்னா போதும். இந்த டாட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு லைனை மட்டும் நீங்கள் மேலே இழுத்து விடுங்க. அவ்வளோதான். பாருங்கள், இப்போ நம்ம நல்லா டாட் வைக்கிறோம். வச்சுட்டு அப்படியே மேலே இழுத்து விட்டுறலாம். அவ்வளோதான்.
அந்த மாதிரி இழுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் லீஃப் வந்து இது நம்ம நார்மலா நம்ம ட்ரா பண்ணுறதுக்குலாம் போடுவோம் இல்லையா லீஃபு, அந்த மாதிரி லீஃப் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம ஃபில்லிங்ஸ் மட்டும் கொடுக்குறோம். அந்த மெஹந்தி வந்து நம்ம ஃபுல்லாக ஃபில்லிங் மட்டும் கொடுத்துட்டு முடிச்சிடுறோம். அதே மாதிரி ஃபில்லிங் கொடுக்குறதுக்கும் நம்ம எப்படி டாட்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த கோன் ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். நம்ம பென்சில் வச்சு ஷேட் பண்ணுற மாதிரியெல்லாம் வந்து அந்த கோனை வச்சு ஷேட் பண்ணக்கூடாது. நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த மெஹந்தியை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி போட்ட அவுட்லைன் மாதிரியே வந்து நம்ம லீஃப் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு அதோட சென்டரில் மட்டும் ஒரு குட்டி லைன் மாதிரி போட்டுக்கலாம். இந்த டிசைனும் வந்து நம்ம நிறைய நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதிலலாம் வந்து நம்ம இந்த மாதிரி லீஃப் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் இது நீங்கள் சும்மா போட்டு பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸி தான்ல. அதனால் இது நீங்கள் ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ராப்ஸு. ஸோ ட்ராப்ஸ் வந்து நம்ம டாட் வச்சோம் இல்லையா? சேம் அதே தான். அந்த டாட் வச்சுட்டு நல்லா அந்த டாட் முடிஞ்சதுக்கப்புறமா கீழே அப்படியே நம்ம லைன் இழுத்து விட்டுறணும். நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ப்ரெஸ் கம்மி பண்ணிவிட்டு நம்ம கீழே இழுத்து விட்டுறணும். ஓகேவா? ப்ரெஸ் பண்ணிகிட்டே கீழே இழுக்கக்கூடாது. அந்த ப்ரெஸ் பண்ணி முடிச்சுட்டு அந்த டாட்லேயே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சும்மா மட்டும் கீழே லைன் வந்து நம்ம இழுத்து விட்டுறணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இது ஒரு வைன்ஸ் டிசைனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. நம்ம மேலே ஒரு கோடு கீழே ஒரு கோடு வந்து போட்டுக்கலாம். அந்த 2 லைன் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த இப்போ நம்ம போடுறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி அந்த கோட்லேருந்து நம்ம கீழே மட்டும் ஒரு நம்ம இசட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி லைன் வந்து போட்டு விட்டுறலாம். அதே போல் கீழேயும் நம்ம அதே போல் போட்டு முடிச்சிடலாம். இசட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இசட் மாதிரியே பர்ஃபெக்டாலாம் போடக்கூடாது. சும்மா மேலே ஒரு கோடு வந்து அதுக்கப்புறம் ஸ்லாண்டிங்காக வந்து திருப்பி கீழே வந்து ஹரிசாண்டலாக லைன் வரணும். ஸோ அவ்வளோதான். இது என்னாச்சுன்னா நான் கரெக்டாக போட்டு முடிக்கும்போது வந்து பாப்பா அப்படியே கையில் வச்சு அழிச்சிட்டாங்க. அதனால தான் வந்து திருப்பியும் அதே மாதிரி போட்டிருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதே தான். அந்த மாதிரி இசட் மாதிரி போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து அழகா ஒரு வைன்ஸ் கிடச்சிரும். இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பார்டர் டிசைன்லாம் போடும்போது இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி போட்டு நம்ம லீஃப் மாதிரி போடுவோம். ஸோ அதனால் இது மட்டும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை கிளாஸில் வந்து எனக்கு கொஞ்சம் நீங்கள் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குது, இல்லை ரொம்ப ஸ்லோவாக போகிறீங்க, இல்லை நீங்கள் போடுறது தெளிவாக தெரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.